بسم الله الرحمن الرحيم. عن أبي أيوب الأنصاري رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال: لا يحل لمسلم أن يهجر أخاه فوق 3 ليال يلتقيان فيعرض هذا ويعرض هذا وخيرهما الذي يبدأ بالسلام. அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யஹிலு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக 3 லயால். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை 3 நாட்களுக்கு மேல் வெறுக்கக்கூடாது. வெறுப்பது அவருக்கு ஹலால் இல்லை, அனுமதி இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். இந்த மாதிரி நேரங்களில் இதை அவர் புறக்கணிப்பாராக, இதை அவர் புறக்கணிப்பாராக. அந்த இருவரில் யார் சிறந்தவர் என்றால், யார் முதலாவதாக சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றாரோ அவரே சிறந்தவராவார் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது முஸ்லிம்ல 5003வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மனிதனிடத்தில் இருக்கக்கூடாத பண்புகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே தன்னுடைய கூட பிறந்த உறவுக்காரர்களுடைய இரத்த பந்தங்களை முறித்து வாழ்வது, அவர்களுடன் அவர்களை வெறுத்து வாழ்வது, அதை போன்று ஒருவர் ஒதுங்கி சென்றாலும் அவரிடத்தில் நாம் நெருங்கி செல்வதுதான் சிறந்தது என்ற செய்தியெல்லாம் நாம் பார்த்தோம். அப்படி நெருங்கி செல்லும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு உதாரணம் சொன்னார்கள். ஒருவருடைய வாயிலே ஒரு சுடு மணலை போட்டால் எப்படி அவன் கூனி குறுகி விடுவானோ, நாக்கில் சுட்டுச்சுன்னா எப்படி என்ன ஆகுவான், கூனி குறுகி விடுவான். அதுபோன்று நீங்கள் அவர்கள் வெறுக்க சலாம் சொன்னால் அந்த உறவுகளை நீங்கள் நீடித்துக் கொண்டே இருந்தால் அதுபோன்று அவன் கூனி குறுகி விடுவான். மேலும் அல்லாஹ்வுடைய உதவியும் உங்களுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்ப உறவுகள் என்பது நீடித்திருக்க வேண்டுமே தவிர அதை துண்டித்து என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அதே போன்று சாதாரண நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வெறுத்தவர்களாக அவர்களை புறக்கணித்தவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய கோபங்கள் அதிகமாகும் பொழுது, நாட்கள் நீட்டிக்கொண்டே இருக்கும் பொழுது அது காழ்ப்புணர்ச்சியை தூண்டிவிடும். மேற்கொண்டு அவரை பழிவாங்கும் எண்ணத்தை அவரை கொண்டு செலுத்திவிடும் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்ப்போம். அதை போன்று ஒரு அளவுகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதிகமாக நீங்கள் அவரின் மீது வெறுப்பை காட்டுவது என்று சொன்னால் 3 நாளைக்கு மேல் என்ன செய்யக்கூடாது, வெறுப்பை காட்டக்கூடாது. 3 நாள் ஆயிடுச்சு, 3 நாள் அவருக்கு நாம் என்ன செய்யணும், நம்முடைய சலாம்களை சொல்லி பரஸ்பரமாக ஆகிக்கொள்ள வேண்டும். அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப நமக்கு எதிரி ஒருத்தர் வர்றார். அப்படி வரும் பொழுது நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் அதை புறக்கணிக்கட்டும், இவர் இதை புறக்கணிக்கட்டும். என்ன செய்திக்காக அந்த இருவர்களும் கோபமாக இருக்கின்றார்களோ, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கின்றார்களோ, அதையெல்லாம் புறக்கணிக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். மார்க்கத்திற்காக வேண்டி ஒருவர் கோபமுட்டு இருந்தால் அதிலே எந்த விதமான புறக்கணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நீடித்திருக்கலாம். ஏனென்றால் அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் கோபப்படுகின்றார்களோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் நேசம் வைக்கின்றார்களோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப மார்க்கத்திற்கு முரணில்லாத விஷயங்களில், சாதாரணமான நடைமுறையிலே நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு எல்லாம் நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அந்த புறக்கணித்து ஒருவரை ஒருவர் வெறுத்து வாழாதீர்கள். 3 நாளைக்கு மேல் நீங்கள் வெறுக்க வேண்டாம். அப்படி 3 நாளைக்கு மேல் ஆகிவிட்டால் சந்திக்கும் பொழுது அல்லது சலாம், யார் சலாத்தை கொண்டு முந்துகின்றாரோ அவரே மிகச் சிறந்தவர். முதல்ல சலாம் நீ சொல்லுவியா நான் சொல்லுவா என்றெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. நம்ம என்ன செய்யணும், சலாம் சொல்லிவிடணும். அவர் அதற்கு சரியான பதில் கொடுக்கவில்லை, அவர் அதை புறக்கணிக்கின்றார், அவர் என்ன செய்கின்றார், நம்மை அந்த சலாத்துக்கு சரியான பதில் இல்லை என்றால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ சலாம் சொல்லிட்டே இருக்கீங்க, அவர் கூடி தூக்கி விடுவார், ஒரு நாளைக்கு அவர் என்ன செய்வார், பேச ஆரம்பித்து விடுவார் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகின்றார்கள். எனவே அந்த நற்பண்புகளை வளர்த்து கொள்ளக்கூடிய முறையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைந்திருக்க வேண்டும்.
ஒருவரோடு ஒருவர் பரஸ்பர வாழ்க்கையோடு வாழ வேண்டும் என்ற செய்திகளை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி சென்றிருக்கின்றார்கள். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த